விஷ்ணு விஷ்ணு கரூர்லேருந்து கணக்கு இரத்த பலியாக தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ லேசாக போனி ஆயிடுச்சு. அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அனைத்து உள்ளவனுக்கு பூரா காத்தோட ஒரு அறிவார். தமிழ்நாட்டில் ஒரு இந்த அடி தான் உலக நாடு பார்க்க விடுவார். உலக நாடு தான் இராச்சு, அதெல்லாம் மடிஞ்சு போவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட் வேலாக்கிறவனுக்கு காத்தோட ஒரு காத்தோட ஒரு நடக்கலைன்னு நினச்சாடா எல்லாரும் அதான் சொல்லலாம். சும்மா கணக்கு ஓடுது, ஒன்றும் நடக்க மாட்டேங்க ஒன்றுன்னு இல்லை. திடீர்னு விடுவார், திடீர்னு நடத்துவார், திடீர்னு அடிப்பார். முக்கால் சத்தியம். இப்போ கரூரில் நடக்குது. நீ மானிட போய் புரிஞ்சியா தெரிஞ்சியா? ஆட்டினாரா ஒரு ஆட்டு. அவனை ஏற்கனவே கொடியை தூக்காத, கொடியை ஆட்டாத, கொடியை மதுரை மாவட்டத்திலே மிதித்து தள்ளிட்டார். இப்போ அவனுக்கு சீக்கிரமாக இவனை வச்சு தமிழ்நாடு முழுவதும் கடித்து குதற விடுவார். நடிகருக்கானா இப்போ கொடியை தூக்கி ஆட்டுதானா எப்படி ஏண்டா? ஒரு கொடியை தூக்கி பூமியை பாழாக்க வந்த கண்டாரா ஓலிமனுகளா பூரா இடம் கிடக்குன்னு ஏன் 2 காலை கையை வச்சு அழிக்கான். மானிட போய் மாதிரி கிடந்து அழிக்கான். இல்லை அமைதியாக பொத்திப்போ சரியா? விளையாட விட்டு தான் பார்ப்பார், விளையாட விட்டு பார்ப்பார். விளையாடுறா ஏன்ட்ட விளையாடுறா அப்படிம்பார். அவர் பூமியில் உட்காராதனால தான்டா இவ்வளோ சேட்டை. இவர் பூமியில் உட்கார்ந்து என்ன நடத்தணும், மானிட பேலை எப்படி கசக்கணும், எப்படி இவனை கடித்து குதற விடணுங்கிற கணக்கு தான் பார்ப்பார். அதுக்கு தான் கவர்மெண்ட் வளர்க்குறவனுக்கு இன்றைக்கி கணக்கு போட்டார். காது உனக்கு கேட்கலையாடா, காது கடிச்சா கேட்கலையாடான்னு கேட்காரு. அப்போ காத்தோட ஒரு இவனுக்கு அடிக்கிற அடியில் தான் பூரா அதிகாரியும் பயப்படுவான். அந்த நேரம் பயப்படுவான். என்னடா காத்தோடு அடிக்கார், இது லேசான கணக்கு. உள்ள வானரப்படைகள் உள்ளே வந்தவொடனே அந்த தண்டனைக்குள்ளே கணக்கு போடுவார். அதான் 10 சட்டம் கொடுத்து பார்த்தார். 10 சட்டத்தில் எடுத்து பார்த்தார். 10 சட்டம் உலக நாடு. அந்த 10 சட்டத்தை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த 3 சட்டம் கையில் வச்சுருக்கார். இந்த 3 சட்டம் தான். இந்த 3 சட்டத்தில் மானிட பிறவியை அடக்கி கசக்கி புழிஞ்சு எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா, கணக்கு போட்டார்.